शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुक्तरुक्म व्यामोहरस्परिजनानि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये. என்ன ஆரம்பிக்கிறோம்? அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையந்தாம் என்று எல்லா கோஷ்டியிலும் ஆரம்பிக்கிறோம். இல்லே இந்த அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரையந்தாம் வந்தே குருவரம்பராம். இது ஆரோகண கிரமம். முதலிலிருந்து அவரோகண கிரமம். கடைசியில் என்ன சொல்றோம்? இதுதான் சொன்னங்களே, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் ஜீயத்திருளேசம் சொல்றோம். ஆழ்வார்கள் 12 பேர். நம்மாழ்வாரோட சேர்ந்த முதலிகவிகளையும் பெரியாழ்வாரோட சேர்ந்த ஆண்டாளையும் ஒன்னாக நினைத்து 10 பேர் ஆழ்வார் அப்படி என்றார். இவர் யாரு அப்படின்னா, பகவத் விஷயத்திலே ஆழ்ந்து மூழ்கி அத்திரூபாபந்த ஞானத்தை உடையராய் அருள் பெற்று பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி பரபக்தி பரஞான பரமபக்தி நிலை தானாக பிறந்து அருளாலே அடியோங்களுக்கு உஜ்ஜீவனத்தை பண்ணி காண்பித்து அந்த வழியே நாமும் போகும்படி பண்ணினவர்கள். சரி, ஆழ்வார்கள் 12 சொன்னேன். இந்த 12 பேர் அனுபவம் சுருக்கமாக சொல்லி, ஆர்த்தம் ஆச்சாரியாள் ஒரு 20 பேர் சொல்லி, இத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டான ஆச்சாரியன், உத்தாரகான ஆச்சாரியன், எல்லா ஆச்சாரியர்களும் சேர்ந்து ஒரு மூர்த்தியாக விடுவிடுத்து சீர்திருத்தி உண்டு பண்ணினவர் ராமானுஜாச்சாரியர். அவருக்கு பூர்வாச்சாரியர்களும் 10 பேர். அப்புறம் வந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நித்தாரகாச்சாரியராக இழந்திருந்து என்ன இவருக்கு ஏத்தம்னு எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த ராமானுஜாச்சாரியரோட சேர்ந்தவர்கள் பார்த்துட்டு வந்தோம். எம்பெருமானாருக்கு ஆழ்வான், ஆண்டான், அருந்தாழ்வான், நடாதூர் ஆழ்வான், திருக்குறப்பிரான் பிள்ளான், எம்பார், பட்டர் எல்லாம் பார்த்தோம். இந்த பட்டருடைய திருமுடி அடைவு பார்த்துட்டு இருந்தோம். நேற்று முடிச்சோம். தான பிறகு நஞ்சியர், நம்பிள்ளை, இவர் 2 பேர் இதை பார்த்துட்டு மறுபடியும் ஆழ்வார் விஷயத்து தரம். ஏன்னா நம்முடைய தினச்சரியை எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்நானம், சந்தியாவந்தனம், நித்திய கர்மானுஷ்டானம், பகவத் ஆராதனம். பகவத் ஆராதனம் என்கிறபடியானத்துக்கு யாகம் பேர். பஞ்சசம்ஸ்காரத்துக்குள்ள சங்கச்சக்கர லாஞ்சனம், அதுக்கு திருவிரட்சணை என்று பேரு. அந்த சங்கரலக்க லாஞ்சனம் ஆன பிறகு தாசியநாமத்தை சொல்லி சேவிச்சை எல்லாம் என்ன சொல்றோம்? தாசியநாமத்தை சொல்லிதான் அடியேன் மதுரகவி ராமானுஜதாசன், ஸ்ரீ வைஷ்ணவதாசன், பரகாலதாசன் இப்படின்னு யார் யார் ஆச்சாரியால் பரம்பரை இருக்கும் விஷயத்து நமஸ்காரம் சொல்லிக் கொண்டே. எப்படின்னா, ஆழ்வார்களுக்கென்னும் உயர்ந்தவர் ஆச்சாரியர்கள். நம்முடைய உத்தாரத்துக்கு உயர்வு எப்படின்னா, ஆத்மோஜீவனத்துக்காக நாம் ஒன்னும் தேட வேண்டியதே இல்லை. தேக யாத்திரை கர்மாதீரம், ஆத்ம யாத்திரை ஆச்சாரியாதீரம். அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். எல்லா இதுலயும் வந்துட்டே இருக்கு. எல்லா பூர்வாச்சாரியால் வார்த்தாமானியரும் இந்த குரு பரம்பரா வைபவத்தில் வந்துட்டே இருக்கு. எப்படி காலத்தை கிடைக்கிறது அப்படின்னா,
தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் பூஷித்தும் போக்கினேன் பொழுது. திருமீஷாழ்வார் நான்முகந்திருந்தாரிகள் இதை சொல்றார். அந்த மாதிரி காலத்தை கை சென்றிருப்போம். ஆழ்வார் கதைக்கண்ணம் ஆச்சாரியால் உடைய விஷயம் அதிகமானது. அதுக்கென்னும் அதிகமானது எம்பெருமானார். ஆழ்வார் ஆச்சாரியால் எம்பெருமானார் திருளேசனம் ராமானுஜாயனமான எழுதிச்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான தாழ்வு. ஏன் அத்தனை ஏற்று விவரிக்கிறது சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். காரணம் என்னன்னா, ராமானுஜன் உத்தாரகாச்சாரியர். உத்தாரகாச்சாரியன் மோட்சம் அளிக்கும் சக்தி உடையவர். யாரால் கொடுக்கப்பட்ட அதே உடையவர் என்றது என்ன உடையவர்? மோட்சம் அளிக்கும் சக்தி உடையவராகையாலே அது யாரால் கொடுக்கப்பட்டது? நம்பெருமாளாலே கொடுக்கப்பட்டது. நம்பெருமாள் ரங்கநாதர் உற்சவர், ரங்கநாதர் மூலவர், நம்பெருமாள் உற்சவர். 4 உபதேசங்களையும் கொடுக்க தந்தோம் அப்படின்னு அவர் யாத்திரையில எல்லாரும் சொல்லி இவரே ஒரு உத்தாரகாச்சாரியராக பண்ணி வச்சிருக்கார். ஆகினா எதுக்கு சொல்றது எப்படின்னா, இந்த 2-3 ஆச்சாரியால் வைபவம் படுத்தி மறுபடியும் ஆழ்வார், இது கடைசியில இருக்கிறது, ஆழ்வார்கள் வைபவத்தை 12 ஆழ்வார் வைபவத்தை சொல்லி மிச்சம் உடையோட வேலையிலும் வந்த ஆச்சாரியாருடைய இல்ல எல்லா ஆச்சாரியாருடைய குருபரம்பையில் இருக்கிற ஆச்சாரியாருடைய வைபவத்தை குருபரம்பரா பிரபாவம். ஏன்னா திருவாராதன் மன்றம் என்று ஆரம்பிச்சேன். அந்த யாகம் என்ற திருவாராதனத்துக்குள்ள முதல் சொல்றது ஏது? முதல் என்ன சொல்கிறோம்? குரு பரம்பராபியோ நமஹ அப்படின்னு. குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் பண்ணால் ஒரு காரியமும் பண்றது. திருவாரூரத்துக்குள்ள பிரதமம் குரு பரம்பரை. அது ஒரு குரு இல்லை, ஆச்சாரிய பிராச்சாரிய, அவருக்கு பிராச்சாரிய, அது பரம்பரையே சொல்லிட்டு வரும். அது எத்தனை இருக்கு? சுவாச்சாரியன்னும் ராமானுஜன் நடுவில் வச்சு ஸ்ரீதராச்சாரியர்களான பெரிய பெருமாள் வரையிலும் ஒரு பெரிய ரத்னாகாரம். இத்தனை பேரையும் அழைச்சி அவளுக்கு கைகவாத்தியார்களை சமர்ப்பித்து அடியேன் பெண்ணும் திருவாராதற்கு நீங்கள் சாஸ்திரர்களாக இருக்க வேண்டும் அவளை உட்காந்து வைக்கிறோம். தான பிறகு பராங்குஷ வடக்கால எதிராதிபியோ நமஹ அப்படின்னு 12 பேர் ஆழ்வார்களையும் ராமானுஜருடன் கூட்டிக் கொண்டு நீங்கள் அடியேன் பண்டம் திருவாராதனத்துக்கு சாட்சியோதா இருக்கணும் அப்படின்னு அர்க்கியம் பாத்தியம் மாச்சவனையும் எல்லாம் சமர்ப்பித்து ஒப்பகத்தை வைக்கணும். மானசிகமாக 3வது ஸ்ரீம் ஸ்ரீயை நமகா பூம் பூமியை நமகா நீம் நீளாஜை நமகா அப்படின்னு பெருமானடி வருவாருக்கு சொல்லணும். அதுக்கு முன்னே நித்தியபுக்தாத்மர்க்கத்தையும் அழைக்கணும். எப்படி அழைக்கிறோம்? கூர்மாதியின் திவ்யலோகம் தினமுடமையும் மண்டபம் சித்திரசேஷம் தஸ்மின் தர்மாதிபீட்டம் திருவரிகமலம் சாவரகிராகிணேஷ்ச இஷ்டன் தேவீர் விபூஷா ஆயுதமவரகம் பாதிக்கே வைணதேயம் சைனேயம் வாரபாலான் விஷ்ணு பக்தான் பிரபத்தியை அப்படின்னு விஷ்ணுலோகத்தில் இருக்கும்படியான எல்லா பாரிஷதர்களை திருவனந்தாழ்வான், பெரிய திருவடி, எல்லாரையும் சிறிய திருவடி, அத்தனை பேரையும் என்ன பண்றது? நாங்கள் நீங்களும் அடியேங்கள் பண்ணும்படியான இந்த திருவாராதனத்துக்கு எழுந்திட வேண்டும், பார்க்க வேண்டும், அனுகிரகிக்க வேண்டும். எத்தனை பரம்பரையாச்சு? குரு பரம்பரை, ஆழ்வார் பரம்பரை, ஸ்ரீபூநீளா பரம்பரை, நித்தியபக்தாத்ம பரம்பரை, 4 பரம்பரையும் அழைத்து அப்புறம்தான் அதெல்லாமே பெருமாள் பரம்பரை வந்திருக்கு. 5வது அதே சமஸ்த பரிவாராய
சர்வமங்கல விக்கிரகாயா ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு பர யூக யுக அந்தரியாமி அச்சா எம்பெருமாள் அத்தனை பேருக்கும் சொல்லி காவேரி விரஜாசேயம் ரங்கமத்திரம் சமாசரேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் அப்படி பரம்பரத்து காவேரியை விரஜா நதியாக நினைத்துக் கொண்டு சுவாமி எல்லா பரிவாரத்துடனையும் சர்வமங்கல விக்கிரகாய அப்படி 108 திவனேஷ எழுந்திருக்கும் எம்பெருமான்களோடையும் அபிமான கஷேத்திரங்கள் எழுந்துள்ள எம்பெருமானுடனையும் அச்சாரூபியாக கொண்டிருக்கியான 108 பேர் எப்படி இருந்தது? அதுக்கோசம் ஸ்ரீரங்கமங்கலமணி கருணாநிவாசம் ஸ்ரீவேங்கடாத்ரிசகராலய காலமேக்கம் ஸ்ரீ ஹஸ்திசேகரசிகரோஜரபாரிஜாத்தம் ஸ்ரீசன் நமாமி எரிசேகரீகன் 4 பிரதானமான திவ்யக்ஷேத்திரங்களை நினைத்து அங்க இருக்கிற சுவாமி எழுந்தாரும் அடியேன் பண்ணும் திருவாராதத்தை சாட்சி ஊராள இருக்க வேண்டும் என்று அவருக்கு அழைத்து கட்டியம் பாத்தியம் மாச்சவனையும் விசாரணையும் சமர்ப்பித்து அவர்தான் திருவாராதன் ஆரம்பம். ஸ்நானாசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம், இப்படி ஆசனத்தை அவருக்கு யாத்திராசனத்துக்கு எழுந்த மங்களாசாசனம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு இது இத்தபடிய பிள்ளன் திருவாராதன கிரமம். பிரதமதா குரு பரம்பரை, ஆச்சாரிய ரத்னஹாரம், அப்புறம் ஆழ்வார் பரம்பரை 2 அப்புறம் நித்தியமுக்தாத்ம பரம்பரை அருந்தகரோட விஸ்வக்சேனாதிகாரி. அங்க வேறு திரிபாத் விபூதியிலே எழுந்தொழி இருக்கும் எல்லா நித்தியர்களுக்காகவும் ஒரு இது அழைப்பு. அப்புறம் ஸ்ரீ பூ நீலா 3 கிரகத்துக்கும் செப்பரேட்டா ஸ்ரீம் ஸ்ரீயே நமஹா, பூம் பூம்யே நமஹா, நீம் நீலாயே நமஹான்னு அவர்களுக்கும் சொல்லி, அப்புறம் அட்டா ஸ்தானத்துக்காக 4 விதேச பெருமானர்களுக்கு சொல்லி 108 விதேசத்தின் பெருமானங்கள் இந்த வேடம் சகல சர்வமங்கல விக்கிரகாயா அப்படின்னு அவராடிய அழைத்து அறிவிக்கிறோம். அப்படின்னு என்ன பண்ண போத்திருந்தாங்க? பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனை அவர்தான் ஆரம்பிக்கிறோம். சோ இந்த இது இருக்கு திருவாராதனத்துக்குள்ளே ரத்தமத்தகாசுங்கிறது குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரை பற்றி எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடியவங்களுக்கு சொல்றேன். ஆகையினாலே இந்த குரு பரம்பரா பிரபாவத்தை நான் ராமானுஜன் ஆரம்பிச்சேன். காரணம் என்னன்னா, ராமாயணம் ஆரம்பிக்கணும் என்று ஆரம்பிச்சேன். ராமாயணத்துக்குள்ள பிரதானமானதால் யாரு அப்படின்னு சீதாயாச்சரிதம் மகத்துன்னு சொல்கிறது. சீதா சரித்திரை ஆக வேண்டும் என்று அர்த்தம். அந்த சீதா சரித்திரை எப்படி சொல்றது? சஹசிரநாம ராமாயணத்தில் சொல்லலாம். பரதி பரஸ்வட்ட துட்ட புட்ட சுரேட்சணா அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்தேன். ராமானுஜன் வந்திருந்த ராமானுஜா 3 பேர். யார் யாரவன்? லக்ஷ்மண பரத சத்துருப்பினாள். அவருடைய அபராவதாரம் என்று சொல்லி 3 பேர் விஷயத்தையும் சொல்லி, ஆதிசேஷன் பிரதமாவதாரம் என்று சொல்லி, இவருக்கு என்ன ஏத்தம் அப்படின்னா உடையவர், எண்ணத்து உடையவர், மோட்சமளிக்கும் தன்மை உடையவர், எல்லாருக்கும் உய ஒரே வழி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தன்மை இருக்கிறதுனால இவர் பெற்றதுக்காக அவருடைய குரு பரம்பரை விஷயத்தை சொல்லி, அப்புறம் அவங்க சிஷ்யரோட குரு சொல்லி இப்ப பக்தர் ஸ்தானத்துக்கு வந்திருக்கோம். இவரை முடிச்சு இந்த பக்தருடைய வேதாந்தி முதலான வதிர்கள் ஸ்ரீராம பிள்ளையை கொண்டு பக்தரை பிரம்மவேதத்தாலே சம்ஸ்கரித்து பள்ளிப்படுத்து அவவிருத்தம் கொண்டாடி மீண்டு வரும்போது நன்றியை முட்டாக்கிட்டு மூடிக்கொண்டு புறக்கடை வழியாலே தம் மட்டமே எழுந்தார். ஸ்ரீபாரதிகள் எதுக்கடியன் ஏன் முகர்வோட்டுக்கும் போயின்றிருக்கீர் என்று விண்ணப்பம் செய்தார். நஞ்சியர்
நம் புதுக்கு அறுத்த விதவை தெருவிலே வெளிப்படுவருமோ என்பதை செய்தே. அந்த மாதிரி அதாவது சச்சிஷ்யன் சதாச்சாரியன் கருத்து பாரியாசமனாஞ்சிருக்கை சொரூப சித்தி என்று கருத்து. ஆச்சாரிய விஷயத்திலே பர்திருபாரியா சம்பந்தத்தை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று இதை தெளிப்படுத்துகிறார். பின் ஆண்டாளும் தாயார் பட்டருக்கு முதலிகளும் திருமாளிகையிலே முக்கவிடத்திலே வெறிச்சான திருமாளிகையை கண்டு பட்டர் திருத்தம்பியாரான ஸ்ரீராம பிள்ளை நலரோர் தாமர பொய்கை நான்மலர் மேல் பனீசோரா அல்லியும் தாது பதிர்ந்தெற்று அழகழிந்தால் வட்டதாலோ இல்லம் பெரியோடித்தாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் முதலை புறம் புக்காள் முகலோ அந்த பாதகத்தில் செல்லு என்று பாடிக்கொண்டு விடுந்து இல்லம் பெரிய ஓடித்தாரோன்னா சூன்யமா காண்கிற வீடெல்லாம் அப்படி என்று பாடிக்கொண்டு விடுந்து பெருமெடுமை செய்து ஆர்த்தராய் கூப்பிட்டு சோர்த்தித்தார். ஆண்டாலும் அவ்வார்த்தையை கண்டு இவர் ஆழ்வான் திருவயத்திலே இருக்கத்தக்கவர் அல்ல என்று முசித்து முதல்களை பார்த்து அருளி செய்து, பிள்ளாய் பட்டர் பெற்ற பேத்துக்கு பொறாமல் தியாகித்துவம் கொண்டாகிறீரோ, நீர் இப்படி செய்கையில் நான் ஒருகை புடையிலே இருக்கிறேன் என்று ஸ்ரீராம பிள்ளையும் துரோகத்தை விட்டு துணுக்கென விழுந்திருந்து தாயார் ஆய்வுண்டிருக்கான். இன்னொரு பையன் இருக்கான ஸ்ரீராம பிள்ளை வட்டலுடைய துணையில பிறந்தவன். அவன் எழுந்திருந்தானா என்ன இது ஞாதி துக்கத்தை கண்டுபிடிக்கிறியா நீ, அவள் கடைபிடிக்கிறியான்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அம்மா அப்படி சொல்றதும் தட்சண துருக்கனா விஷித்து அவர் என்ன சொல்றார், ஸ்லோகத்தை விட்டு துரைக்க தெரிந்திருந்து ஆண்டாள் தொழில்களை தண்டம் சோர்ப்பித்து அவதாரப்பட்டேன் பொறுத்தல் வேணும் என்ற க்ஷமை கொண்டு பட்டருக்கு தீர்த்தம் திருவச்சேரும் செய்தலினால் நிறைவேற்றினது பெருமாளை திருவடித்தாலே சென்ற பொழுதிலே இதுக்கு முன்னு காரியம் எல்லாம் பண்ணி பெருமாள் போறார். யாரு? ரங்கநாதன். பெருமாள் ஸ்ரீராம பிள்ளை எடப்பாடித்திரரை பட்டரை எழுந்தோம் நாம் உமக்கு நாம் இருக்கிறோம் முஷியாதே கொள்ளும், நான் இருக்கிறேன் உமக்கு, நீர் கோபிச்சு போக வேண்டாம், சோகப்பட வேண்டாம் என்ற பட்டருடைய வரிசைகள் அடங்க கொடுத்தலை பிரம்மரதம் பண்ணவித்து திருமாளிகையிலே போகிறார். ஸ்ரீராம பிள்ளையும் முஷிப்பத்து திட்டராய் இருந்து தரிசனம் நிர்வகித்துக் கொண்டு எழுந்திருந்தார். திருத்தம்பியார் ஸ்ரீராம பிள்ளை வேதவியாசப்பட்ட இத்தால் மஞ்சள் நீர் குடிப்பித்து பெற்று வளர்த்த அவர் ஏதம் செலுத்தவர் ஏதும் பெருவீடு கொடுக்கும்படியான தன்னேற்றமும் மஞ்சள் நீர் குடிப்பித்து பெற்று வளர்த்தவரேதம் பெருவீடு கொடுக்கும்படியான தன்னேற்றமும் அப்படின்னு என்ன, ரங்கநாதர் தாயார் தகப்பனார் மாதிரி இவர் வளர்த்து அவரே அழைத்து வீடு கொடுத்தது. வீடு இருந்தோம் வைக்கின்றார். சரி, வீடு போயிட்டார் அவர். சரி, இப்பற்றுக்கு இதொரு ஏத்தம் பெருமாளே மேலுக்கிற வீச்சிருந்து அர்த்தானுசந்தான வேளையிலே ஆர்த்தம் சாட்சாத்கரித்து வழிநடத்தும்படியான தன்னேற்றமும் திருக்குழுந்தாண்டகத்திலே இந்த கடைசி பாசரத்துக்குள்ளே தெரிந்திருக்கச்சு அவர்கள் பிரம்மவேதம் வெடித்து மேலுபடுறார். அது அந்தரியாமியே எழுத்தை கொடுத்து மேல அனுப்பினவர் ஏத்தமும் தேவி இடது இரண்டும் பெருமாள் தாமாய் அதில் கலக்கமற்ற தன்னேற்றமும் ஆழ்வான் குடல்தற்கு உடைய பட்டருக்கே உள்ளதே அவரது ஏத்தம். பட்டர் வைபவம் முத்த சொல்லி முடியாதே யதாமதி யதாஷ்டிதமாக சொன்ன இத்தனை. பட்டர் நட்சத்திரம் அனுராதை அவர் தனியன் ஸ்ரீவராஜ பட்டாரிய ஸ்ரீரங்கேஸ்வரோதிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான்
ஜெயசே நேஸ்து பூயசே. பட்டலி சிஷ்யர் யாரு? நஞ்சியர். அவருடைய சிஷ்யர் யாரு? நம்பிள்ளை. இவர் நஞ்சியர் நம்பிள்ளை வேதோகங்கள். அனந்தரம் வேதாந்திகளான நஞ்சியர் பட்டம் நந்தரில் கொண்டு திருவாய்மொழி 9,000 ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியையாலே ஒரு வியாக்கியானம் வரலி செய்து முத்தப்பட்டோரை கொண்டு தேவர் சம்பட்டத்திலே நன்றாக எழுதித் தருவல்லாருண்டோ என்று தம் ஸ்ரீபாரத் மதர்களை கேட்டு அவர்களும் தென்கரியிலே நின்றும் நம்பூர் வரதராஜர் என்பார் ஒருவர், பலகாலம் இங்கே ஒருவர், அவர் நன்றாக எழுதுவர் என்று விண்ணப்பம் செய்ய கீரம் அவரை அழைப்பித்து ஒரு கிரந்தம் எழுதி காட்டி காணீர் என்ன வரதராஜன் எழுதி காட்டா கீரம்மத்தை திருக்கஞ்சாத்தி எடுத்து முத்துப்போலை நன்றாயிருந்ததே. ஆகிலும் இது திருவாய்மொழியின் வியாக்கியானமாகியாலே ஒரு விலட்சணரை கொண்டு எழுதவிக்க வேண்டுகையாலே திருவிலட்சணை திருநாம மாத்திரமும் உண்டான இவரை கொண்டு எங்கனை எழுதிவிப்பதை கொண்டே எழுதிவிக்க வேண்டியவரை என்று சந்தேகிக்க வரதராஜனம் ஜீயர் திருவள்ளம் அறிந்து அடியேனே தேவரையில் திருவள்ளத்து கிரகணாம்படி திருத்து பெண்ணுகளாகாதோ என்ன ஜீரும் திருவள்ளம் முகந்து அப்படியே வரதராஜரை அங்கீகரித்ததை பஞ்சாஸ்திராங்காக பஞ்சசம்ஸ்காரயுக்தாக பஞ்சார்த்தஜ்ஞாக பஞ்சமோபாயனிஷ்டாக தே வர்ணானாம் பஞ்சமாச்சாஷ்டானாம் விஷ்ணோர் பக்தாக பஞ்சகால பிரபன்னாக. என்ன அப்படின்னா, பஞ்சாயுதங்களை சரீரங்களே தெரியானிருப்பாராய், தாபாதி பஞ்சசம்ஸ்காரங்களோடே கூடியிருப்பாராய், பக்தபஞ்ச விஞ்ஞானம் உடையவர்களாய், சரமோபாய நிரதராய், பஞ்சகால கிருத்தியம் உடையவரானா பரமேஸ்வரன் விஷயத்திலே பக்திமான்களான அவர்கள் 4 வர்ணங்களுக்கும் 4 ஆஷ்டமங்களுக்கும் மேற்பட்ட 5ஆவதா வர்ணாஷ்டமம் உடையவர்கள். பஞ்சகாரவராயணமான பேர் என்கிறபடியே பிரபந்த நிஷ்டைகள் எல்லாம் பூர்ணமாம்படி விசேஷ கடாட்சம் செய்தது. பட்டோதியிலே எழுதின 9,000 முத்த ஒரு வரதராஜருக்கு அருளி செய்து காட்டி அருளி இப்படியே தப்பாமல் எழுதித்தாரும் என்று பட்டோலையே வரதராஜர் கையிலே கொடுத்தருடா. நம்பிள்ளை திருநாமம் நம்பூர் வரதராஜர் முதல். அவர்தான் நம்பிள்ளைன்னு பேர் உண்டு. நம்பூர் பிள்ளை நம்பிள்ளை. அப்படி இவரு கையிலே இவர் 9,000 எழுதினாரே, அது கூட நீட்டா எழுதிட்டு வரோன்னு சொன்னார். என்னை எழுதிர பார்த்துட வேணுமே என்றார். அடியேன் ரெடியா இருக்கேன் என்றார். உமக்கு ஒன்னும் போராது சுவாமி அப்படின்னு சொல்லி நீ கிருப பண்ணி நீரே இறம்படி இருந்தார். அவரு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அந்த 9,000 நஞ்சையரானவ வரதராஜருக்கு சொல்லி நம்பிள்ளை இப்ப அவர் இல்லை, நம்பிள்ளை அப்புறம் ஆக போகிறார். நம்பூர் வரதராஜருக்கு எல்லாம் சொல்லி சமாஷ்டேனம் பண்ணி இந்த பகவத் விஷயத்தை எல்லாம் காலக்ஷேபம் சொல்லி இதை மாதிரி இது முத்தா நான் 9,000 எழுதிந்து வாரன்னு சொல்லி அனுப்பினாராம். சரி, ஜீரம் அப்படியே செய்யும் என்று விட அனந்தரம் வரதராஜ திருக்காவேரியிலே எழுந்ததினாலே சித்திரம் நீஞ்சி போக வேண்டுகையாலே பட்டோலையை திருவிடியை கட்டிக்கொண்டு நீஞ்சி போகச் செய்து ஒரு அலை அடித்து கிரந்தம் ஆத்துக்குள்ளே விழுந்து போக வரதராஜனும் அக்கறையில் ஏறி பட்டோலை போய்விட்டதே என நாம் என் செய்ய கடவோம் என்று விசாரித்து ஒரு ஆலேகத்தை உண்டாக்கி கொண்டு நஞ்சிய அர்த்தம் ஒன்றும் தப்பாமல் 9,000 நன்றாக எழுதியவை தாம் தம் நெழுக்கு உத்தம விதகராகையாலே தாம் தம் இழவிக்கு உத்தம விதகராகையாலே ஓரோரு பாட்டுக்களிலே உத்தார்த்த விசதீகார யுக்தார்த்தார்த்த போதனம் மதம் விவரணம் தத்ரா மகிதானாம் மனிஷினாம் என்கிறபடியே உச்சிதமான ஸ்தலங்களுக்கு பிரசன்ன கம்பீர வசனங்களாலே அர்த்த விசேஷங்களை எழுதிக்கொண்டு போய் ஜீர்த்திற்கையிலே கொடுக்கா. என்ன கதை இது? சிம்பியமாவது தலையில சுத்துண்ட காவேரியில் நீந்தி போன இருந்த வரத்தின காலையில நீந்து போனேன்னு போறார். தலையில கப்பட்டையான சுத்து விழுந்து போச்சு.
கிரந்தம் போயிடுது, மேனுஸ்கிரிப்டே போயிடுது நதியில. சோ அதுக்கு என்ன பண்ணார், நினைச்சிருந்து எல்லாம் எழுதினார், இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதினார். குழந்தை ஒரு மிண்டை நிறுத்தி காட்டினார். ஜீர் திருக்கையிலே கொடுக்க ஜீரம் ஸ்ரீகோஷத்தை அவிழ்த்து பார்க்கும் உடனே தாம் மனதி செய்த கட்டளையாயிருக்க செய்தியும் சப்தங்களுக்கு மிகவும் அனுகுணமாக பலவிடங்களிலும் விசேஷார்த்தங்களில் எழுதி இருக்கையாலே அத்தை கண்டு திருவள்ளும் முகங்களை வரதராஜனை பார்த்து இது மிகவும் நன்றாகிறான் என்பது இதன் என்று கேட்க அவரும் பயப்பட்டு ஒன்றும் விண்ணப்பம் செய்யாதிருக்க ஜீரம் நீ பயப்பட வேண்டாம், உண்மையை சொல்லும் என்றார். வரதராஜனும் ஜீயா திருக்காலையிலே நீச்சாகியாலே பட்டோலையே அடியேன் தலையிலே கட்டிக்கொண்டு நீஞ்ச புக்கவாறே ஒரு அலை வந்து அடிக்கையாலே இது ஆற்றிலே விழுந்து அமிழ்ந்து போயிற்று. இது தேவதையில் ஓரொரு புத்த பிரசாரித்த கட்டளையிலே எழுதினேன். நான் நினைச்சிருந்ததனே புக்கு போயிடுது என்று விண்ணப்பம் செய்யா நெஞ்சீரம் இவருடைய புத்தி விசேஷம் இருக்கும்படியும் தான் இவர் மகா சமர்த்தராய் இருந்தார், நன்றாக எழுதினார் என்று மிகவும் திருவள்ளும் முகந்தவர்கள் வரதராஜனை வாரி எடுத்து அணைத்துக் கொண்டு இவர் நம்முடைய பிள்ளை திருக்கலிகண்டிதாசர் திருநாமம் சாஸ்திரி தம்முடைய சந்நிதியிலே அரைக்ஷணம் பிரியாமல் வைத்துக் கொண்டு பிள்ளைக்கு சகலார்த்தங்களையும் கதராமிரகமாகும்படி பிரசாரித்தடினார். அவரும் ஜீயரை தேவமத்தரியேன் என்று அடிபணிந்திருந்தார். ஆகையாலே ஜீயர், இங்க ஜீயர் நஞ்சீயர் நம்முடைய பிள்ளை என்று அருளி செய்த வந்த தொடங்கி வரதராஜனுக்கு நம்பிள்ளை என்று திருநாமம் ஆயிற்று. இந்த இன்ஸ்டன்ஸாக அவருக்கு என்ன பெயர் வந்தது, நஞ்சீயர் என்னும் பெயர் வந்தது. நம்பிள்ளை நம்பிள்ளை நஞ்சீயரை இதோரு இத்தனோபாயங்களுக்கு பிரமாணமும் பகுளமாய் அனுஷ்டாத்தாக்களும் பலராயிருக்க இதுக்கு பிரமாணமும் சுருங்கி அனுஷ்டாத்தாக்களும் சுருங்கி ரிஷி செந்தாதி தேவதைகளும் அருந்தயங்கள் அன்றியே இருப்பான் என்று கேட்க ஜீர் எழுதி செய்தபடி இருவர் கூடி ஓராத்திலே இறங்கி போகான் என்றால் ஆத்தில் விழுந்தினவனை அவிழாதவன் கையை பிடித்து கரையேத்துகைக்கு ஒரு பிரமாணாபேட்சை உண்டோ வேணுமோ, பிரமாணாபேட்சை உண்டென்று நினைத்தீராகிலும் மூக்ஷவை சரணமுகம் பிரபத்தே தஸ்மான்யாசமேஷாம் தரசாம் அதிரிக்தமாகு ஞாசயித்யாஹு மனீஷினோ பிரம்மாணம் நிக்ஷேபாபரபர்யாயோ ஞாச பஞ்சாங்க சம்யுதா சந்நியாசஸ்தியாகயுக்தா சரணாகதிரித்யபி என்று ஏவமாறு பிரமாணங்கள் பரவம் உண்டாகியாலே பிரமாணங்களில் குறையில்லை. நான் இப்பத்தத்தில் பிரமாணம் தான் வேண்டுவதில்லை என்றிருப்பன். அதற்கை ஒரு குள்ளனம் இடையிலுமாக ஆத்திலே எழுந்தால் குள்ளன் விழான் என்றால் நெடியின் கையை பிடிக்கும் போது கரையிலே இருந்து ஒருவன் சொல்ல வேண்டுவதில்லையே. இவருடைய தர்மிகிராக பிரமாணம் தானே அமைவதே. அவன் கையை அவன் பிடிக்கைக்கு ஒரு விதி வேணுமோ என்று செய்து அதிகாரி சுருக்கம் பார்க்கில் லோகத்தில் எழுந்தரே குடியாக சம்சாரிகளாய் இருக்க அதில் 4 பேர் உத்தமாஷ்டவிக்களாய் சம்சாரிகளுக்கு ஒரு க்ஷேத்திரமும் சன்னியாசிகளுக்கு ஒரு அபகர்ஷமும் உண்டாக ஜோதிஷ்டோமையின் சரகாமுகா என்று தர்கானுபவத்துக்கு சாதனத்தை சாஸ்திரம் விதியான் என்றார். ஒரு ஊரிலே ஒருவனென்றோ எதிர்த்தான் என்று கேட்கிறது. இருக்கோ தாழ் கட்ட பார்க்கிறது. சிஷ்யாதீன்ச்ச கரண்யாசம் அங்கன்யாசேத் என்கையாலே இதுக்கு ரிஷ்யாதி அபேட்சை இல்லை. திருவாய்மொழிக்கு இதன் அர்த்தத்துக்கு கூட்டு வேண்டியதிலே இருக்கு கூட்ட வேண்டுவரே. இதுவே எனக்கு கருத்து என்று திருவில்லமாக பிள்ளையும் அர்த்தார்த்தராய் கருதினார். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணிட்டுனாக்கா பணம் கிடைக்கிறது. எத்தனை பேர் யாகம் பண்றா? 1 lakh. அந்த மாதிரி இதுக்கும் இந்த இதுலயும் அதே மாதிரி தான்ப்பா வரும். இது ஒருவருமே பண்றத பொருட்சல். நம்பிள்ளை நெஞ்சியரை குறித்து ஒருவன் தனக்கு ஸ்ரீவைஷ்ணவத்துவம் உண்டு நிறையலாம்
அவரு எவ்வவஸ்தை பிறந்தால் என்று என்ன நஞ்சீரும் ஜீயரும் அச்சாவதாரத்துக்கு பரத்தும் உண்டென்று அறிந்தவளரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பக்கல் புத்திரதாரார்கள் பக்கலுள்ள ஸ்நேகத்தரவாகிலும் ஸ்நேகம் தெரிந்தவளரும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கெடுத்து வார்த்தைகளை செய்தால் தன் நெஞ்சின் சிவிக்கு தட்டாதே யோகரூபமாயிருந்தவளரும் ஸ்ரீ வைஷ்ணவத்தும் உண்டு என்றறியலாம். ஆகையாலே அச்சாவதாரே பரத்துவ புத்தியும் பாகவத பிரேமமும் தற்கடின உக்தி போக்கியதா புத்தியும் மூணு உண்டான போது தீவைத்தம் சித்தம் அப்படின்னு என்ன அச்சாவதாரத்தை பார்த்து பரத்துவ புத்தி வேணும். ஆஹா, அந்த பர்வதநாதனையும் எழுந்தலை இருக்கிறான். அதுதான் அந்த பரமபத வாசல் நாள் வைகுண்ட ஏகாதசியின் எல்லா கோவிலையும் பரமபதநாதருடைய அலங்காரம் பண்றார். அச்சாவதாரே பரத்துவ புத்தி விரகணம், பாகவத பிரேமமும் விரகணம், தத் கடின உக்தி போக்கியதா புத்தியும் உண்டானபோது. யாராவது கொஞ்சம் வெறுத்து சொன்ன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அது தாங்கிக்கோ கட்டி வேணும். அப்பேற்பட்டவன் ஸ்ரீ வைஷ்ணவன் சித்தம் என்கிறது. நம்பிள்ளை நஞ்சியர் ஸ்ரீபாரத்திலே ஸ்ரீபாஷ்யம் வாசித்திருக்க செய்தே திருப்போரகம் சுமைந்தது என்றவாறே சொக்கத்தேவரை திருவாராதனம் பண்ணும் என்றான். செய்ய நம்பிள்ளையும் அடியேன் திருவாராதன கிரமத்தை அறிந்தேனோ என்று விண்ணப்பம் செய்ய சீரம் நான் சாலக்கிரமம் இருந்திருக்கிறேன், வேகத்தில் உத்தரவாக்கியத்தை சந்தித்து திருவடிகளுக்கு அவதி செய்ய பண்ண மாட்டீரோ என்று செய்தார். உகந்தரங்கள் பரவிடமாய் திருப்பூரகம் படைப்பது பூஜனம் ஒன்றிலே ஆகில் அவதி செய்து பண்ணும்படி எங்கனே என்று பிள்ளை நஞ்சியரை கேட்க ஜீரம் ரயத்தில் பூர்வோத்தர கண்டங்கள் இரண்டுக்கும் நிறைவே சர்வமங்கள விக்கிரகாயா என்கிற விசேஷ சகிதமாக உச்சரித்து அவதி செய்ய பண்ணுவதை என்று செய்தார். பெருமாள் நூவித்திற்கத்தில் இருக்கிறாரே, எல்லாருக்கும் நாம் எப்படி சமர்ப்பிக்கிறது என்ன வேலை சேர்த்துக்கோங்க. சர்வமங்கள விக்கிரகாயாம் சேர்த்து திருவாராதனை எல்லாருக்கும் சமர்ப்பித்து மாறுகிறது என்று செய்தார். இத்தால் உபய கண்ட மத்தியே இத்து உச்சரிக்கு வரது செய்கிறது. கைங்கரியவாட்சக்கம் சதுர்த்தியுடன் இச்சதுர்த்தி சேர்ந்திருக்கைக்காகவும் உபய நாராயணவன் சித்த விக்கிரக சமர்ப்பகமாகவும் பூர்வகண்டத்தின் மத்தியத்திலேயும் உத்தரகண்டத்தில் பின்னையும் சொல்லுங்கோ அப்படின்றார். அரண்ய பிரயோஜனத்துவத்தனார்த்தகமாகவும் இத்தால் நம் பூர்வாச்சாரியர்கள் தயம் ஒழிந்த மந்திரம் கொண்டு திருவடி விளக்கார்கள் என்று கருத்து. தயவந்து எல்லாத்துக்கும் சிவன் நாராயண சூரிய நாராயணா எல்லாருக்கும் சொல்ல வேண்டி பெருமாள் கைங்கரிக்கு நஞ்சியர் நம்பிள்ளை அவதாரங்கள் இருக்காகா என்று கேட்டா நஞ்சியரை நம்பிள்ளை கேட்கிறார். அவதாரங்கள் எதுக்காகா? ஜீரம் ஓரோர் அவதாரங்களாலே பண்ணின ஆணைத்தழகன் பாகவதாபச்சாரம் பண்ணினவனை அந்த பலத்தை அனுபவிப்பிற்காக என்றார். இல்லையும் பாகவதாபச்சாரம் தான் ஏது என்று விண்ணப்பம் செய்ய ஜீரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டக்கால் தங்களோபாதி பிரகிருத்திமான்களாக நினைத்திருக்கை துல்லிமை. எங்கனே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரு? திருவிடமன்னர், கெடுமாமணிகள், நிலத்தேவர், பெருமக்கள், தெல்லையா, பெருந்தவத்த, உருவுடையார் அடையாறுகள் நல்லார், வேதம்பல்லார், சைரவேள்வியர், தக்கார் மிக்கார், வேத புகழர், சிறுமா மனிஷர், எம்பிராந்தன சின்னங்கள், பேராளன் பேரோதும் பெரியோர் என்று இப்படியாக விரும்பி நம் குலநாதராய் மயரவர் மதிரம் விளக்க தாழ்வார்கள் பகுமதி பண்ணி திருநாளங்கள் சாத்தி வாய் புலத்தி அலட்சேரியாலே ஸ்ரீ வைஷ்ணவர்களை தங்களோடொத்த பிரகிருத்திமான்கள் நினைத்திருக்கை நேரே பாகவதாபச்சாரம். கோவில்ல பாராயணம் பண்றா, வேதகோஷ்டி இருக்கு,
பிரபந்த கோஷ்டி இருக்கு, புராண பட்டால் கோஷ்டி இருக்கு. அவளெல்லாம் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டனமே தவிர கொத்தைகள் சொல்லப்படாது. அது அதே முதல் பாகவதாபசாரம். ஏன்னா அவளுக்கு இத்தனெல்லாம் பேரு செய்திருக்கார் ஆழ்வார். திருவிடமல்ல, செருமாமணிகள், நிலத்தேவர், பெருமக்கள், தெள்ளியார், பெருந்தளத்தர், உருவடியார், ஐயாறுகள் நல்லார், வேரம்பல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாரும் படையவரை சேரவேள்விய தக்காருமிக்கார் வேறுவிட சிறுமாமனிஷர் பேராளன் பெரியோரும் பெரியோர் இப்படியாக விரும்பி நம் குருநாதராய் இருப்பையாரே ஸ்ரீவைஷ்ணவனோட தங்களோட பிரகதிமான்கள் என்று நினைத்திருக்கே நேரே பாகவதாரம் என் அம்மாதிரி ஒருத்தன் நினைக்கிறார். ஆகையாலே ஆழ்வாரிடம் உள்பட கடல் நல்ல தலசெய்த தொடுவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரெங்கள் குல தெய்வமே என்று பகுமதியை பண்ணி விரும்புகையே ஸ்ரீவைஷ்ணவத்த ரட்சணவிலே இப்படி இருக்கும் ஸ்ரீவைஷ்ணவ விஷயத்தில் சாங்கிய புத்தியே அனர்த்தேது என மாதிரி அவரும் ஒருத்தர் நினைக்கூடாது. சிறுமாமனிஷன் நினைக்கணும். சிறுமாமனிஷன் விளையும்னாக்கா பகவத் கைங்கில் ஈடுபட்டிருப்பாள். நஞ்சியர் நம்பிள்ளையை குறித்து பகவத் அனுபவம் பண்ணுபவனுக்கு விஷயானுபவத்தில் நன்மைகள் இவ்வர்த்தத்தை ஆழ்வார்கள் வருடங்களிலே அருள் செய்தார்களே என்கிறே வாசுதேவன் வலையுள அகப்படுத்தல். அகப்பட்டேன் வாசுதேவன் வலையுளே மாதரார் கயர் கடன்னம் வடையுள் அகப்படுத்தல் அதில்லை. முதற் கொழும் சாறு கொண்டா சுந்தரத்தோளிலே அகப்படுதல். சாந்தேன் வெண்மலையார் தரந்தோளிலே அகப்படுதல். வானவர்க்கு வன்துணையான அரங்கத்துறையும் விண்துணைவனே துணைகின்றிருத்தல். ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் வனவர துணையா என்றிருத்தல். கப்புடரை கப்புடரை என்னாரா அமரத்தை பானம் பண்ணுதல். பாவையர் வாஜலரம் பானம் பண்ணுதல். 4 வேறு பயனை பேணுதல். மாதரார் வனவலை பயனை பேணுதல். ஒன்றில் இருவாதல் ஒன்றில் அறுவாதல் என்று ஏவமாரிகளாலே பகுமுகமாக அருளி செய்தார்களே. அப்படின்னு என்ன? பகவதனமும் பண்ணுவதற்கு விஷயானுபவத்தில் அன்வயமில்லை. அதுக்கு ஆழ்வார் கொட்டேஷன்ஸ் கொடுக்கிற அன்னமென்ன நடையினார் கலவியை அறுபெரு தஞ்சினாயேல் என்றும் சுந்தரவரை கேன் வினைகுழல் மடவார் கலவியை விடுதருமாறல் என்றும் பரகாதரார் திருவங்கி ஆழ்வார் பிரதமம் விஷயல்சியை காரிய உமிழ்ந்தே பகவத் சுமாஷ்டயனம் பண்ண வேடம் என்று அருட்செய்கையாலே சுத்திர விஷயத்தை சாசனமாக பிரித்திவித்து பிராப்த விஷயத்தை பற்ற வேண்டும் என்று செய்தார். பிள்ளையும் கிருதார்த்தராய் நஞ்சீரை அரைக்கணமும் பிரியா அடிமை செய்து கொண்டு வாழ்ந்தலங்காலத்திலே நஞ்சீரம் 100 திருவாய்மொழிக்கு அர்த்தம் நிர்வகித்திரே பிள்ளை ஜீயருக்கு சதாபிஷேகம் பண்ணி அருளினார் என்று பிரசித்ததே. 100 காலக்ஷேபம் 9,000 படி வியாக்கியானத்தை சொன்னாராம் 100 times. அதுக்கோசம் அவருக்கு சதாபிஷேகம் பண்ணினாராம். அது சிஷ்யனான நம்பிள்ளை நஞ்சியருக்கு. நஞ்சியர் பக்கல் என்றும் நம்பிள்ளை பக்கலே சர்வார்த்தங்களும் குடிப்புறுகையாலே பிள்ளையும் தீபார்ப்பன்ன பிரதீபம் போலே தரிசனம் நிர்வகிக்க கண்டு ஜீரன் கதிர்த்தராய் இருக்கும் நாளிலே நம்பிள்ளை ஸ்ரீபாரத்திலே பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு திருவேரி பிள்ளை பின்பிடே பெருமாள் ஜீயர் ஈயண்டி மாதவ பெருமாள் முதலான அநேகம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசிரியத்து சுத்தார்த்தராய் இருந்தார்கள். இவர்களிலே பின்பிகை பெருமாள் ஜீயர் ஊனும் உறக்கமும் இன்றியே பிள்ளை திருவர்களிலே தொடுகிலா அடிமை செய்து கொண்டு வாழ்ந்தலங்காலத்திலே ஒரு கால் திருமேனி பாங்கின்றியே கண்விழந்து நல்கிறபோது சபை அந்தர்கா ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து அடியேன் இப்போது திருவடிச்சாராமல் இங்கே இன்னும் சிறிது நாள் இருக்கும்படி பெருமாள் சந்தையிலே சென்று ஏழையே தரன்னும் ஆடியதான் சங்கும் விண்ணப்பம் செய்து பிரபத்தி பண்ணி வேண்டும் கோள் என்ன
அவர்களும் அப்படி செய்து கொடுக்க சீருக்கு திருமேனி கண்டு போலே பாங்கா பெருமாளை பிரார்த்தித்து ஆழியேடா சங்கும் வில்லுவேடா பாசத்தையும் அந்த ஏழை ஏதன் கீழ்மகன் என்னாது என்று பெரிய பெருமாள் பாசரத்தை எண்ணி கருதி இது உடம்பு சிறப்பச்சு அஸ்மிருதமாரம்பாம் விஜயகரவச்சமாம் லக்ஷ்மி வல்லவகரியத்தாம் வந்தே குரு பரம்பராம்